2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கனிமொழி, ராசா உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வாக்குமூலங்கள் ஏப்ரல் 4ஆம் தேதி பதிவு செய்யப்படும் என்று டெல்லி நீதிமன்றம் அறிவித்துள்ளது. 1,78,000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்ததாக கூறப்படும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா, கருணாநிதி மகள் கனிமொழி, கலைஞர் டிவி இயக்குநர் சரத் ரெட்டி மற்றும் ரிலையன்ஸ் உள்ளிட்ட சில தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் உயரதிகாரிகள் என 17 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இவ்வழக்கில் சிபிஐ தரப்பு சாட்சிகளான 153 பேரின் வாக்குமூலங்களை டெல்லியில் உள்ள பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றம் பதிவு செய்தது. சிபிஐ சாட்சியங்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்யும் பணி கடந்த ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் கனிமொழி, ராசா உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வாக்குமூலங்கள் மார்ச் 3ஆம் தேதி பதிவு செய்யப்படும் என்று நீதிபதி OP சைனி ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வாக்குமூலங்கள் ஏப்ரல் 4ஆம் தேதி பதிவு செய்யப்படும் என்று பாட்டியாலா நீதிமன்றத்தில் நீதிபதி சைனி திங்களன்று தெரிவித்தார். குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களிடம் கேட்கப்படும் கேள்விகளை தயாரிக்கும் பணி 50% முடிந்திருப்பதாகவும் அதன் காரணமாகவே வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவது 1 மாதத்துக்கு ஒத்தி போடப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி சைனி காரணம் கூறினார். அரை மணி நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பதிலளிக்கும் விதமாக கேள்விகளை தயாரித்து வருவதாக கூறிய நீதிபதி சைனி, சில குறிப்பிட்ட கேள்விகளுக்கு 1 வாரத்துக்குள் எழுத்துப்பூர்வமாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பதிலளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். தொழிலதிபர் அனில் அம்பானி, அவரது மனைவி டினா, அரசியல் தரகர் நீரா ராடியா, கருணாநிதி மனைவி தயாளு அம்மாள், மத்திய அரசின் அட்டார்னி ஜெனரல் G. வாகன்வதி உள்ளிட்ட 153 சாட்சிகளின் வாக்குமூலங்கள் 4440 பக்கங்களுக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.